நான் பண்ணாத பிசினஸ் கிடையாது. நான் எல்லா வியாபாரம் பண்ணியிருக்கேன். வெளிநாட்டுல இருந்த ஒரு 10 வருஷமா வெளிநாட்டு பயணத்தை முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் எனக்கு இந்த தொழில வந்து செய்யணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. கஸ்டமர்களுக்கும் வர்றவங்களுக்கும் நல்ல திருப்திகரமா செய்யணும்னு நாங்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் திருப்திகரமா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு அதிகமான வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா டிரைவர் வியாபாரம் தான். பாய்கிட்ட போனா ஏதாவது ஒண்ணு சாப்பிடலாம். எனக்கு இந்த வயசுல நான் போய் ஒரு ஆள்கிட்ட போய் நான் கை கட்டி நான் வேலை இன்னைக்கு வரைக்கும் நான் வேலை பார்த்தது கிடையாது. வெளிநாட்டுல போய் வேலை பார்த்துருக்கேனே தவிர மற்றபடி நான் வந்து இந்தியாவுக்குள்ள நான் எங்கேயும் வெளியில போய் நான் வேலை பார்த்தது கிடையாது. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் கிருத்திகா. இன்னைக்கு வந்து நல்ல லஞ்ச் டைம்ல வந்து நான் செம்ம பசியா இருக்கேன். ஒரு நல்ல ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இது வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்பாட். இந்த மாதிரி வெரைட்டிஸ் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே கிடையாது. கடையோட பேர் வந்து A1 பிலால் உணவகம். கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா MKB நகர்ல இருந்து முல்லை நகர் போற வழியிலேயே இருக்கு. லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி உள் விளையாட்டு அரங்கம்க்கு ஆப்போசிட்லயே இருக்கும் இந்த கடை. இந்த கடையை வந்து கிட்டத்தட்ட 12 வருஷமா பாய் ரன் பண்ணிட்டு இருக்காராம். இந்த இடத்துல ஒரு ட்விஸ்டே என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க பேரை கேட்ட உடனே ஒரு பிரியாணி கடையா இருக்கும், அப்படி இல்லைன்னா வந்து நான்வெஜ் வெரைட்டிஸ் நிறைய இருக்கிற கடையா இருக்கும் நீங்க நினைச்சிருப்பீங்க. அதுதான் இல்ல, இங்க வந்து பியோர் வெஜ் மீல்ஸும் கிடைக்குது. வெரைட்டி ரைஸ்லயுமே வெஜிடேரியன் கொடுத்துட்டு இருக்காங்க. நான்வெஜ் வேணும் அப்படின்றதுனால தனியா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்காக கிரேவிஸ் மாதிரி வச்சிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா பியோர் வெஜ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பத்தி வந்து நம்ம பாய் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாய் அப்படின்னாலே ஒரு பிரியாணி கடை போடுவாங்க, அப்படி இல்லைன்னா வந்து இந்த சிக்கன் 65 இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய போட்டுட்டு இருப்பாங்க. இவர் ஏன் இந்த மாதிரி வெஜ்ஜுக்கு கான்சென்ட்ரேட் பண்றாரு? அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஃபாரின்ல இருந்து இங்க வந்து இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காராம். அதை பத்தி நம்ம டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மக்கள் கிட்டயும் ரிவ்யூ கேட்கலாம் டேஸ்ட் பத்தி. நானும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன், வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. உங்க பேரு? என் பேர் அபுபக்கர் சித்திக்மா. கடையோட பேரு சொல்லுங்க. A1 பிலால் உணவகம். கரெக்டா இது லொகேஷன் எங்கயா வரும்? இது MKB நகர் முல்லை நகருக்கு சென்டர் மாதிரி. அதாவது வந்து முல்லை நகருக்கு கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இருக்கு. கடையோட நேரம் என்ன நேரத்துல இருந்து எந்த நேரம் வரைக்கும் இருப்பீங்க? நாங்க 12:30ல இருந்து 2:30, 3:30 டைமிங் சொல்ல முடியாது. எங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபாஸ்டா போவோமோ அந்த அளவுக்கு டைமிங் முடிஞ்சுன்னா எங்களுக்கு முடிஞ்சிடும். டேஸ்ட்லாம் நல்லா இருக்குதுங்க. எங்கேயும் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்காத சாப்பாடு சீப் அண்ட் பெஸ்ட். அவங்க வந்து வெஜிடபிள் ரைஸ் வந்து தனியா கொடுக்குறாங்க. வெஜ் ரைஸ், சாம்பார், மற்றபடி காரக்குழம்பு, ரசம், பொரியெல்லாம் தனியா கொடுக்குறாங்க. நான்வெஜ்ஜுங்க தனியா வச்சிருக்காங்க செப்பரேட்டா. மற்ற ஹோட்டல்ல மற்ற இதுல வந்து அந்த மாதிரி இருக்காது, எல்லாமே சேர்ந்து ஒன்றும் வச்சுப்பாங்க. இவன் தனியாகவும் வச்சிருக்காங்க. ஆனா ரொம்ப பெஸ்ட். இந்த மாதிரி அதே மாதிரி நெய்ச்சோறு வந்து 50 ருபீஸ் கொடுக்க. அந்த நெய்ச்சோறு வந்து இங்க வேற எங்கேயுமே கிடைக்காது. எங்கள்கிட்ட வந்து எல்லாம் சாப்பிட்றது வந்து சைவ சாப்பாடை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சைவ சாப்பாடு தான். நான்வெஜ் எங்கள்கிட்ட இருக்கும், ஆனா வந்து தனிப்பட்ட முறையில தனியா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, அமாவாசை, ஆடி, கிருத்திகை, ஐயப்பனுக்கு மாலை போடுவாங்க. அதனால வந்து யார் எப்போ வேணுமோ வரலாம். எப்படி வேணுமோ வாய்க்கு ருசியா வீட்டு சாப்பாடு தான், எப்படி வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். ஆனா சாப்பாடு வந்து எல்லாம் வெரைட்டி ரைஸ் தான். ஒயிட் ரைஸ் மட்டும் அன்லிமிட்டடு. ரொம்ப அருமையா இருக்குமா. நானும் 40 வருஷமா ஆட்ட ஒருத்த பாய 2 வருஷமா பாக்குறேன். ரொம்ப சூப்பரா இருக்கு, பயங்கரமா டேஸ்ட் இருக்கு, நல்லா இருக்கும். பாய் எங்க வீடு வண்ணாரப்பேட்டில நீங்க சாப்பிடுறோம், நல்லா இருக்கும் டேஸ்ட். மற்றபடி நான்வெஜ்னா தனியா இருக்கு. சிக்கன் இருக்கு, பீஃப் இருக்கு, முட்டை இருக்கு, முட்டை மசாலா இருக்கு, வறுத்த முட்டை இருக்கு, மீன் வறுவல் இருக்கு. இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு எது தேவைப்படுது, எது விருப்பப்படுறாங்க அதை வந்து நம்ம கொடுக்குறோம். வர்றவங்களுக்கு வயிறார சாப்பாடு கொடுக்கணும், அதான் எங்களுடைய இது மெயின். நான் வந்து இங்க பக்கத்துல ஒரு கம்பெனிக்கு வருவேன். வரும்போது இங்கதான் சாப்பிடுவேன். இங்க வந்தா நான் வந்து மேக்ஸிமம் தான் சாப்பிடுறது, வேற எங்கேயும் போறது கிடையாது. 5 கிலோமீட்டர் தாண்டி வந்தா கூட இங்கதான் வந்து சாப்பிட்டுக்குவோம். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டும் இருக்குது, பிரைஸும் கம்மியா கொடுக்குறாங்க, நல்ல சர்வீஸும் நல்லா பண்றாங்க. நான் வந்து 1988 இருந்து ஆட்டோ ஓட்டுறேன். இங்க வந்து கிட்டத்தட்ட பாய் கிட்ட வந்து ஒரு 5-6 வருஷமா சாப்பிடுறேன். அந்த அம்மா பக்கம், அந்த அம்மா கை பக்கம் சூப்பரா இருக்கு. அவ்வளவு சூப்பரா வீட்டுல சாப்பிட்ட மாதிரி இருக்கு. எங்க அம்மா எப்படி வீட்டுல செய்வாங்களோ அதே மாதிரிதான் அவன் பார்த்து அவ்வளவு அருமையா இருக்கு. நாங்க 12 வருஷம் முடிச்சிடோம். 12 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பண்ணாத பிசினஸ் கிடையாது. நான் எல்லா வியாபாரம் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபைனலா வந்து வெளிநாட்டுல இருந்த ஒரு 10 வருஷமா வெளிநாட்டு பயணத்தை முடிச்சுட்டு வந்து இப்போ கடைசியா பசங்க 3 பொண்ணையும் கட்டி கொடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த தொழில வந்து செய்யணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் கஸ்டமர்களுக்கும் வர்றவங்களுக்கும் நல்ல திருப்திகரமா
செய்யணும்னு நாங்க ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் திருப்திகரமா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு அதிகமான வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா டிரைவர் வியாபாரம் தான். ஆட்டோ டிரைவருங்க எத்தனையோ இடத்துல எங்கெங்கயோ சுத்துவாங்க. ஆனா எனக்கு பாய்கிட்ட போனா ஏதாவது ஒண்ணு சாப்பிடலாம். ஏன்னா ஒரு ஐட்டமா இருந்தா பிரச்சனை கிடையாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா பாய்கிட்ட போனா ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு, ஆனா எல்லாம் வீட்டு சாப்பாடு தான். நம்ம ஹோட்டல் சாப்பாடோ மற்றபடி தரம் இதுவாகலாம் இருக்காது. ஹார்ட் ஒர்க் பண்றோம் வீட்டுல. ஏன்னா நான் என் வீட்டுல என் பசங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து டீம் ஒர்க் பண்றோம். அதனால இன்னைக்கு எங்களுக்கு வந்து நாங்க யாருக்கு எனக்கு இந்த வயசுல நான் போய் ஒரு ஆள்கிட்ட போய் நான் கை கட்டி நான் வேலை இன்னைக்கு வரைக்கும் நான் வேலை பார்த்தது கிடையாது. வெளிநாட்டுல போய் வேலை பார்த்திருக்கேனே தவிர மற்றபடி நான் வந்து இந்தியாவுக்குள்ள நான் எங்கேயும் வெளியில போய் நான் வேலை பார்த்தது கிடையாது. மனசார மனம் விட்டு வர்ற கஸ்டமரையும் உபசரிக்கணும், நம்மளும் வந்து மனசார நல்ல விதமா நடக்கணும். அதான் என்னுடைய குறிக்கோள். என்னையா வயசு உங்களுக்கு? எனக்கு இப்ப 59 முடிஞ்சு 60 வயசு ஆகும். நான் 80ல இருந்து பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், 80ல இருந்து. ஃபைனலா நம்ம எல்லாத்தையும் டேஸ்ட் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. வந்து நெய் சோறு, இது வந்து தக்காளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா முட்டை வாங்கியிருக்கேன், வத்தல் கொடுத்துருக்காங்க, சிக்கன் கிரேவி, தால்ச்சா மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க, சாம்பாரோட சிக்கன் கிரேவி ஊத்தி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ரெகுலரா கொடுக்குற ஒரு கூட்டு. இதெல்லாம் வந்து நம்ம தக்காளி சாதத்துல இருந்து போலாம். தக்காளி சாதம் வந்து கிரேவி மாதிரி போட்டு கலரி இருக்காங்க. தக்காளி சாதத்துல வந்து அந்த புளிப்பா தக்காளியோட ஃபிளேவர் எல்லாம் இறங்கி காரம் எல்லாம் வந்து கரெக்டா போட்டிருக்காங்க. ஓவராகவும் இல்லாம கொஞ்சம் மைல்டான காரத்துல எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலயுமே இந்த கொத்தமல்லி போட்டிருக்காங்க. அந்த கொத்தமல்லி ஃபிளேவரும் போட்டு இறங்கி நல்லா இருக்கு. கலர் டெக்ஸ்சர் எல்லாம் பார்க்கும்போது 1 பாட் ரைஸா இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா வந்து அப்படியெல்லாம் கொடுக்காம கிரேவி மாதிரி பண்ணியிருக்காங்க. பண்ணி அதுல கலரி இருக்காங்க. கிரேவியும் தனியா வச்சிருக்காங்க. முட்டை தொக்குக்கு வந்து அந்த கிரேவி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாம வறுத்த முட்டை இருக்கு, மீன் ஃப்ரை கொடுத்துட்டு இருக்காங்க, சிக்கன் கிரேவியும் இருக்கு, பீஃப் கிரேவியும் இருக்கு. உங்களுக்கு எல்லாமே செப்பரேட்டா வச்சிருக்காங்க. அடுத்ததா நம்ம ஹீரோவான நெய்சோறு, இதுக்கு தான் நம்ம வந்துட்டோம். நெய்சோருக்கு வந்து ஒரு இது மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. சாம்பாருக்கு மேல அந்த சிக்கன் கிரேவி ஊற்றி தால்ச்சா மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை வந்து சாப்பிட்டு பார்த்துடலாம். நல்லா இருக்குங்க அந்த நெய்சோறு. அந்த புதினாவோட ஃபிளேவரு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிருக்காங்க. மைல்டா இருக்கு. காரம் வந்து இதுல இல்ல, வெறும் பச்சை மிளகாய் போட்டதுனால சுத்தமா காரமே தெரியல. அவங்க கொடுத்த அந்த தால்ச்சாவோட சாப்பிடும்போது நல்லா இருக்கு. எனக்கு வந்து பட்டையோட ஃபிளேவர் வந்து நல்லா தெரியுது. நெய்சோறு அப்படின்னோடனே நம்ம என்ன நினைப்போம்னா நெய்லாம் நிறைய போட்டு செய்வாங்க அப்படின்னு நினைப்போம். நானுமே இவ்வளவு நாள் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார், நெய்சோறுனா வந்து இந்த பட்டை லவங்க அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நாங்க வெங்காயம் தக்காளி ஒரு மாதிரி ஒயிட் பிரிஞ்சி மாதிரி பண்ணுவோம். ஒயிட் பிரிஞ்சின்னு இல்லை, அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும். புதினா கொத்தமல்லி ஃபிளேவர் எல்லாம் போட்டு இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. டேஸ்ட் வைஸ் அமேசிங்கா இருக்குங்க. சிக்கனோட சாப்பிடுவோம் அந்த தால்ச்சாவை. சூப்பரா இருக்கு. நம்ம பிரியாணி 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 பின்னாடிதான் ஓடிட்டு இருப்போம். நெய்சோறு வந்து நல்லா இருக்கு. ரொம்ப வந்து அதே மாதிரிதான் ஃபிளேவர் எல்லாம் போட்டிருக்காங்க. அது என்ன ஒண்ணு அந்த காரம் இதெல்லாம் போடாததுனால டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டான ஃபிளேவருங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் நெய்சோறு சாப்பிட்டதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். எப்படி வந்து இந்த பிரைஸ்க்கு அவங்க கொடுக்குறாங்கன்னு ஒரு ரிவ்யூவரே சொல்லியிருந்தாரு. எனக்குமே அது ஒரு சர்ப்ரைசிங்கா தான் இருக்கு. மற்றபடியா லெமன் சாதம், லெமன் சாதத்துக்கு வந்து வறுத்த முட்டையோட ட்ரை பண்ணலாம். சூப்பரா இருக்கு லெமன் சாதம். மஞ்சத்தூள்ல சூப்பரா போட்டிருக்காங்க. லெமன் சாதம் அப்படின்னா அப்படியே புளிப்பா இருக்கும். லெமனோட புளிப்பா அந்த மாதிரிலாம் இல்ல, அவங்க ஃப்ரெஷ் லைம் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. முக்கியமா இந்த முட்டை வறுத்த முட்டையோட சாப்பிடும்போது ஃபிளேவர் வைஸ் நல்லா இருக்கு. இதுதான் எங்க அம்மா லஞ்சுக்கும் கொடுப்பாங்க. லெமன் சாதம் இந்த மாதிரி வறுத்த முட்டை கொடுத்துருவாங்க. அதால இது என்னோட ஃபேவரட்னு நானும் சொல்லுவேன். கருவேப்பிலையோட ஃபிளேவர்லாம் நல்லா இறங்கிருக்கு. தாளிக்கும் போது கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு தாளிச்சிருக்காங்க. லெமன் ரைஸ்மே நல்லா இருக்குங்க. அடுத்தபடியா தயிர் சாதத்துக்கு வந்து நான் அவங்க கூட்டு கொடுத்துருக்காங்க. இது பீர்க்கங்காய் கூட்டு. பீர்க்கங்காய் கூட்டோட சாப்பிடுவோம். சிறுபருப்பு எல்லாம் போட்டு பண்ணிருக்காங்க. பீர்க்கங்காய் கூட்டோட சாப்பிடும்போது சூப்பரா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்ல வந்து பீர்க்கங்காய் இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இஞ்சி போனா ஒரு கத்திரிக்காய் கிரேவி இருக்கும், அப்படி இல்லைன்னா பீட்ரூட் பொரியல் இந்த மாதிரி விஷயம்லாம் கொடுப்பாங்க. சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. என்ன ஒண்ணு, நான் வந்து வெஜிடேரியன் மீல்ஸ் மட்டும் ட்ரை பண்ணல. மீல்ஸ்ன்றது நம்ம ரெகுலரா வீட்லயும் சாப்பிடுவோம்.
அடிக்கடி வெளியிலயோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி, இந்த நெய் சோறுக்காகவே மெயினா நான் வெரைட்டி ரைஸை ட்ரை பண்ணேன். மஸ்ட் ட்ரை ஸ்பாட்டுங்க, நல்லாவே இருந்துச்சு. ஒரு ஒரு விஷயமுமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. அந்த ரைஸோட குவாலிட்டி, அவங்க செய்யற விதம் எல்லாமே சுத்தமா பண்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, வெளியில அவர் போட்டிருந்தாரு பசி ருசி குஷின்னு சொல்லிட்டு, பசியோட வாங்க, ருசிச்சுட்டு சாப்பிட்டு குஷியா போங்க அப்படின்ற மாதிரி தாரக மந்திர மாதிரியே வச்சிருந்தாரு. அதை பார்க்கும் போது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது. அந்த விஷயத்த அவர் ஃபாலோவும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கடவுள் புண்ணியத்துல வந்து அவர் கொடுக்குற சேவை வந்து கடைசி வரைக்கும் தொடரணும். நீங்களும் இந்த பக்கம் வந்தா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா. பாய்.